செய்யன் சிவந்த ஆடையன் செவ்வரை செயலை தன்தளிர் துயல்வரும் காதினன் கச்சினன் கழலினன் செச்சை கண்ணியன் குழலன் கோட்டன் குறும்பல் லியத்தன் தகரன் மஞ்ஞையன் புகரில் சேவல் கொடியன் நெடியன் தொடி அணி தோழன் நரம்பு ஆர்த்தன்ன இன்குரல் தொகுதியோடு குறும்பொறி கொண்ட நறுத்தன் சாயல் மருங்கில் கட்டிய நிலன் நேர்பு துகளினன் முழவு உரள் தடக்கையின் இயல ஏந்தி மென்தோள் பல்பினை தழீஇ தலைத்தந்து குன்றுதொறு ஆடலும் நின்ற தன் பண்பே ஆதன்று. இந்த பாட்டுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து முருகனோட தோல் கலர். நம்ம வந்து முருகன் நிறைய பேர் கருப்பு அப்படிலாம் சொல்றாங்க. நம்மளுடைய தமிழ்நாட்டுல எல்லாருமே கருப்பெல்லாம் கிடையாதுங்க. எல்லாரும் பாத்தீங்கன்னா இந்த வந்து மா இலை இருக்கு பாத்தீங்களா, மா இலையோட இளந்தளிர் பாத்தீங்கன்னா ஒரு லைட்டா ப்ரௌனிஷ் ரெட்ல இருக்கும். நம்ம எல்லாருமே அந்த கலர் தான், சரிங்களா. சில பேர் வெள்ளையா இருக்காங்க, அது சிவந்த நிறமா இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டோட கலர் வந்து மாநிறம். அந்த மா தளிர் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் நம்மளுடைய கலர். அதே கலர்ல தான் தமிழ் கடவுளான நம்மளுடைய முருகரும் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய காதுல பாத்தீங்கன்னா இந்த அரச மரம், அசோக மரம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதோட இளந்தளிரை வந்து காதுல வந்து அவரு போட்டிருக்காரு. கார்ல இப்ப நம்ம கமல் போட்டோம்ல, அந்த மாதிரி முருகன் போட்டிருக்காரு. குளிர்ச்சியா இருக்கும்னு சொல்லி போட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இடையில வந்து கச்சை அப்படின்ற துண்டு கட்டியிருக்காரு. அதாவது ரெட் கலர்ல ஒரு துண்டு கட்டியிருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. சிவந்த வெற்றி எப்பயுமே வந்து முருகனுக்கும் பூவுக்கும் பெரிய சம்பந்தம் இருக்கு. அதுவும் வெற்றி மலர் கடம்பு மலர்ன்றது முருகனையே சாரும், சரிங்களா. வெற்றி மலர் தலையில சூடியிருப்பாரு. ஏன்னா ரொம்ப வாசனை. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், தேவலோகத்தில் வளரும் மலரை தான் அவர் வச்சிருப்பாரு. கடம்ப மலர் வந்து தேவலோகத்துல பெருசு பெருசா பூக்குமா. அந்த பெருசு பெருசா பூக்குற பூவை வந்து போட்டுக்கணும்னா அதுக்கு தோல் வந்து எவ்வளவு வலிமையா இருக்கணும். அவ்வளவு பெருசா இருக்க பூவை போட்டிருக்காங்கன்னா அப்ப முருகர் எவ்வளவு பெருசு. அவர் உயரமானவர், அழகானவர், அவ்வளவு அழகா ஆடுவாராம். ஆடி பாடுறதுல முருகன் அவ்வளவு வள்ளல். அதே மாதிரி புல்லாங்குழல் வச்சிருக்காருன்னு இந்த இடத்துல சொல்றாங்க. அடுத்தது அவர் பாடும்போது, இசைக்கருவி வாசிக்கும் போது அவரோட மயில் சேவல் எல்லாமே வந்து ஆடும் அப்படின்னு சொல்றாங்க. வேல் மயில் சேவல் கொடி வெற்றியோட சின்னம். அதனால முருகன் கையில இருக்க வேல் மயில் சேவலை நீங்க சொல்லிட்டே இருந்தீங்கனாலே நீங்க தொடங்குற காரியம் இல்ல செய்யற காரியம் எல்லாம் சத்தியமா வெற்றியாகும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல சொல்றாங்க, சரிங்களா. வேல் மயில் சேவல் வந்து உங்களை தப்பு செய்யவே விடாது. நீங்களே போய் குதிச்சாலுமே அது தப்பு பண்ண விடவே விடாது. ஏன்னா அவ்வளவு ஒரு ஜஸ்டிஃபைடான ஒரு சின்னங்கள் அதெல்லாம், சரிங்களா. அடுத்தது பாத்தீங்கன்னா முருகன் வந்து செம்ம ஹைட்டா இருப்பாராம். நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த பூவை போடணும்னா அவ்வளவு பெரிய தோடி வேணும். இப்ப நம்ம காவடி எடுத்துட்டு போறோம் இல்லைங்களா, அந்த காவடியான் தோடின்னு சொல்றாங்க. முருகன் வந்து கையில தோல்ல வந்து தோடி எடுத்துட்டு போறாராம். அந்த தோடியில பாத்தீங்கன்னா பல தரப்பட்ட இசைக்கருவிகள் அவங்கெல்லாம் இருக்காங்க. முருகனை சுத்தி பாத்தீங்கன்னா நிறைய வந்து மகளிர், அதுக்கப்புறம் ஆடவர்கள் எல்லாரும் வந்து ஆடி பாடிட்டு போவாங்க. இப்போ வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, கிருஷ்ணருக்கு வந்து 1000 வைஃப் அப்படிலாம் சொல்றாங்க, முருகனுக்கு 2 வைஃப். அதெல்லாம் கிடையாது. என்னன்னு பாத்தீங்கன்னா முருகருடைய இரு சக்தி, சரிங்களா. சிவனும் சக்தியும் ஒண்ணு. இப்ப சிவம் இல்லாம சக்தி இருக்காது, சக்தி இல்லாம சிவனும் இருக்க மாட்டாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இப்ப முருகனுக்கு வந்து முருகனை சுத்தி இத்தனை பெண்கள்னா ஆடவர்கள் இருக்காங்கன்னா அவங்க அத்தனை பேருமே முருகனோட டிவோட்டிஸ், சரிங்களா. அந்த மாதிரி நீங்க வந்து என்னன்னா நம்மளும் வந்து அந்த கூட்டத்துல ஒருத்தங்க தான், சரிங்களா. எப்பயும் முருகா முருகா முருகான்னும் போது அந்த அந்த மைண்ட் ஸ்டேட் அப்படி மாறி போய் நம்ம என்ன பண்றோம், அந்த ஆனந்தத்திலேயே இருக்காங்க. முருகரோட உலகத்துல முருகர் ஆனந்தத்திலேயே இருக்காங்க. நிறைய பேர் முருகானந்தம்னு கூட சொல்லுவாங்க. நிறைய இடத்துல கந்தர் அலங்காரத்துல வந்து முருகானந்தம்னா அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட், அதை தான் வந்து முருகானந்தம் சொல்றாங்க. இப்படி இருக்க ஒரு ஒரு ரொம்ப ஆனந்தமான நிலையில வந்து சுவாமி திருத்தணியில இருக்காரு. திருத்தணினா என்ன, ஒரு குளிர்ச்சியான இடம். போரெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி விட்டு தனி அப்படியே திருத்தணிகைனா என்னன்னா கூலா வந்து உட்கார்ந்துருக்காரு சிரிச்சுக்கிட்டே, வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு ஒரு நிம்மதி இருக்கும் இல்லைங்களா, அமைதியா வந்து உட்கார்ந்துருக்காரு. நாம போய் கேட்டாலும் அந்த நேரத்துல நம்ம அவர் தனிஞ்சு அமைதியா உட்கார்ந்துருக்கும் போது நம்ம என்ன போய் கேட்டாலும் அவர் தருவாரு அப்படின்றது இந்த பாட்டுல சொல்றாங்க. இப்ப வந்து நம்ம இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து எப்பயுமே ஒரு கடவுள், இப்ப கிருஷ்ணர்னா பாத்தீங்கன்னா அவருக்கு நிறைய பெண் கூட்டங்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவரை வேற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா அது கிடையாது. நம்ம எல்லாருமே கிருஷ்ணரை கும்பிடுற ஆடவர்கள், ஆண்கள், பெண்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கோபியர்கள் தான். அவர் மேல அன்பு, தீராத அன்பு, அவ்வளவு அன்பு வச்சிருக்கோம் நாமெல்லாம். அதே மாதிரி முருகனை கும்பிடுற நாமளும் வந்து அவருடைய பக்தர்கள் தான். இந்த பாட்டுல அந்த பெண்கள், ஆண்கள் அத்தனை பேரையுமே முருகனை கும்பிடுறவங்க, முருகன் மேல காதல் கொண்டவர்கள். காதல்னா ஒரு அன்பு, சரிங்களா. மற்றபடி வேற இல்லை. பக்தி, காதல், அன்பு, இறைவன் மேல எது கொண்டாலுமே அது வந்து ரொம்ப பியூர் ஆயிடும். அததான் இந்த பாட்டுல சொல்றாங்க. மிக்க நன்றி.